ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 40 தாதர்யத் அஸ்மின் பவ ஈச்ச ஜீவாஸ் தாப த்ரயேனா விகதான சர்ம ஆத்மன் லபந்தே பகவம்ஸ்தவாங்கரி சாயாம்ச வித்யாம் அது ஆශ්‍රயேம. மொழிபெயர்ப்பு. தந்தையே, எம்பெருமானே, பரமபுருஷரே, ஜட உலகில் உள்ள ஜீவராசிகள் மூவகை துன்பங்களால் அலைக்கழிக்கப்படுவதால் அவர்களால் எவ்வித மகிழ்ச்சியையும் அடைய முடியாது. எனவே அறிவுமயமாக உள்ள உங்களுடைய தாமரை பாதங்களின் நிழலில் அவர்கள் அடைக்கலம் புகுகின்றனர். நாங்களும் அவற்றையே புகலிடமாக கொள்கிறோம். பொருளுரை. பக்தி மார்க்கம் கற்பனையானதோ அல்லது பௌதிகமானதோ அல்ல. இது உண்மையான விடுதலைக்குரிய வழியாகும். இதனால் ஜீவராசி உடலாலும் மனதாலும் எழும் துன்பங்கள், பிற ஜீவராசிகளால் விளையும் துன்பங்கள் மற்றும் இயற்கையால் விளையும் துன்பங்கள் எனும் மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட்டு உன்னத ஆனந்தத்தை அடைய முடியும். ஒருவன் ஒரு மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ அல்லது தேவனாகவோ அல்லது பறவையாகவோ இருந்தாலும் பௌதிக வாழ்வினால் பந்தப்படுத்தப்பட்டுள்ள அவன் உடலாலும் மனதாலும் விளையும் ஆத்தியாத்மிக துன்பங்களையும் பிற ஜீவராசிகளால் விளையும் ஆதி பௌதிக துன்பங்களையும் மற்றும் இயற்கை தொல்லைகளால் விளையும் ஆதி தெய்வீக துன்பங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அவன் காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. அது பரமபுருஷருடைய தாமரை பாதங்களின் புகலிடத்தை ஏற்பதாகும். சரியான அறிவில்லாமல் பௌதிக துன்பங்களிலிருந்து ஒருவனால் விடுபட முடியாதென்ற வாக்குவாதம் சரிதான். ஆனால் பகவானின் தாமரை பாதங்கள் அறிவுமயமானவை என்பதால் அவரது தாமரை பாதங்களை ஏற்பதாலேயே அத்தேவை பூர்த்தியாகிவிடுகிறது. இதை நாம் முன்பே முதல் காண்டத்தில் விளக்கிவிட்டோம். பரமபுருஷராகிய வாசுதேவனின் பக்தி தொண்டில் அறிவிற்கு குறைச்சல் இல்லை. பக்தனின் இதயத்தில் உள்ள அறியாமை இருளை போக்கும் பொறுப்பை பகவான் தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதை அவர் கீதையில் உறுதி செய்கிறார். முறைப்படி சாஸ்திர பயிற்சியில்லாத தத்துவார்த்த கற்பனையால் மூவகையான பௌதிக துன்பங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்க முடியாது. பகவானிடம் தன்னை அர்ப்பணித்து கொள்ளாமல் அறிவை மட்டும் தேடுவதென்பது பொன்னான நேரத்தை வீணடிப்பதாகும்.